வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு, 3 கட்ட தேர்தல் வரைக்கும் மோடியினுடைய அலை இருந்தது, 4வது கட்டத்துக்கு பிறகு மோடியினுடைய சுனாமி அலை தாக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறதுக்கு யாருக்கிட்டையாவது அனுமதி கேட்கணுமா என்ன? முதல் 3 கட்டத்துலேயுமே சுனாமி தான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கெட்டுப்போச்சு? மக்கள் ஓட்டு போட்டாங்க, முடிஞ்சுதா? நேற்று வரை யார் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா? நேற்று நரேந்திர மோடி பேசியிருக்காரு, இல்லை நாங்கள் என்ன இந்து முஸ்லீம்னு பேசின அன்னைக்கே பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஒருத்தர் தகுதியற்றவர் ஆகி விடுகிறாரெல்லாம் பேசியிருக்காரு. இந்த ஞானோதயம்லாம் எங்கே வந்தது? வாரணாசியில் போட்டி போடும்போது தான் வருதா? எனவே அவங்க சொல்லிக்கிட்டோம், அவங்க 1000 சீட்டு ஜெயிப்பாங்க, விடுங்க, அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் உண்மையிலே சுனாமி. உத்தரப்பிரதேசத்துலேயும் சில தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. அது சுனாமியாக தான் இருக்கும். யாருக்கான சுனாமிங்கிறத பார்க்கலாம். எதுக்கு அதில் போய் அவர் ஜோசியம் சொன்னதில் போயிட்டு நான் எதுக்கு பெட்டு கட்டிக்கிட்டு இருக்கணும்? நிச்சயமாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால் இந்தியாவில் பாஜக அல்லாத ஒரு அரசாங்கம்தான் இருக்கும். இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் சேர்ந்த அரசாங்கம் தான் இருக்கும். அவ்வளோதான். அதில் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மோடி சொல்றாரு, நான் இஸ்லாமியர்களை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை, இஸ்லாமியர்கள்னே நான் பேசலை, அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏழைகள் அப்படின்னு தான் பேசினேன், எல்லாரும் அதை திரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள்னு பேசுனது யாரை பற்றி? வெக்கமாக இல்லை? இது ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இப்படி பேசுவதற்கு ஒருத்தர் வெக்கப்படணும். எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய ரிசர்வேஷனை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, என்னுடைய என் உடம்பில் உயிர் இருக்க வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், இப்படி பேசுனது யார்? ஓட் ஜிஹாத்துன்னு பேசுனது யார்? பாப்புலேஷன் ஜிஹாத்துன்னு பேசுனது யார்? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் பேசவே இல்லையா? நீங்கள் குஜராத் வன்முறைகளுக்கு பின்னால், இஸ்லாமியர்கள் மீதான வன்முறைக்கு பின்னால் நிவாரண முகாம்களில் இருந்தவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் தான். அதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி 2002 இறுதியில் கேட்குறாங்க. 2003 எலெக்ஷன், அதுக்கு முன்னால் கேட்குறாங்க. நாங்கள் என்னது குழந்தை பெறுகிற எந்திரங்களையா நாங்கள் பராமரிக்கணும், நாங்கள் அதை மூடிட போகிறோம்னு சொன்னது யார்? நீங்கள் இவ்வளவு நாளும் இருந்துட்டு, ஏங்க காந்தி சிலையை மறைச்சி வச்சிடுறாங்க, எங்கேயாவது ஃபோட்டோ போட்டுறோம் அப்படின்னு சொல்லி காமராஜர் சிலையை மறைச்சி வச்சிடுறாங்க, எல்லா சிலையை கூட மறைச்சி வச்சிடுறாங்க, ஃபோட்டோவை மறைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை கவுன்சில் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவில் நீங்கள் இஸ்லாமியர்கள் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை, ஒரு ரிப்போர்ட்டை இப்போ கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஏன் இப்போ கொடுக்குறீங்க? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எனவே இது முழுக்க அவர் அதாவது நாக்கில்லாத நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இருக்கிறது நாக்கே இல்லை, விஷ கொடுக்கு. எனவே அவங்க தேவைக்காக அவங்க கொட்டுறதுக்கு பயன்படுத்தணும். அமித்ஷா பேசுகிறாரு, இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க தான் இஸ்லாமியர்களை வச்சு தாஜா பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு அந்த ஓட்டு வங்கியை பற்றி கவலை கூட இல்லை, அதனால தான் மோடி அவர்கள் அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்ட கோயில்களை எல்லாம் இப்போ புனரமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றார். அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்ட கோயில்களை புனரமைக்கிறீங்க, ரைட்டு. தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு இருந்ததா? இப்போ தமிழ்நாடு ஒரே மாநிலமாக கடந்த காலத்தில் இருந்தது இல்லையே. ஈவன் 47 அப்படி இருந்தது இல்லையா?
52ல் நீங்கள் வந்து அதுக்கு 56ல் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்த பிறகு 57ல் தானே பல பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணையுது இன்றைக்கி இருக்கிறார். ஆனால் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலையா? கோயில்களை இடிச்சுக்கலையா? சமண மதத்தினர் எத்தனை பேர் வைகை கரையில் கழுவிலேற்றப்பட்டார்கள்? சமணர்கள் மொத்தமும் ஊர்களுக்குள் இருந்து அடித்து விரட்டப்பட்டார்களா இல்லையா? சமண படுகைகள் என்று இன்றைக்கும் நீங்கள் மதுரையில் பார்க்குற தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் பார்க்குற அந்த நம்ம அது பேர் என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்குற இடங்கள் இருக்கு இல்லையா? மேலே போய் படுத்து கிடந்ததுங்களா? அதெல்லாம் என்ன எந்த கணக்கில் சேர்க்கறது? இல்லை ஏன் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவினுடைய கோயில்களெல்லாம் அப்படியே பத்திரமா பொத்தி பாதுகாத்தானாக்கும்? நீங்கள் ஏங்க இந்த காலத்தை விட்டுட்டு அங்கே போகிறீங்க? ஒரு 800 ஆண்டு காலம், 800 ஆண்டு காலம்னு இல்லை, இந்தியாவில் எல்லா காலத்துலையும், இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகளுக்குள்ள அலையலையாக படையெடுப்புகள் வந்திருக்கு. திருப்பி அடிச்சிருக்காங்க, இங்கே போய் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தானே இருந்திருக்கு. ஏன் நீங்கள் மங்கோலியர்கள் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறதுக்கு படையெடுக்கலையா என்ன? அவனுக்கு நாடெல்லாம் பிரச்சனை இல்லை, செல்வம் முக்கியம். எந்த நாட்டில் செல்வம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போனான், அவ்வளோதான். எந்த காலத்திலையும் நீங்கள் இஸ்லாமியர்கள் உலகத்தில் எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமித்ததே இல்லைன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அப்படி பேசுனது பிரிட்டிஷ் தானே. அவனை மதத்தை வச்சா நீங்கள் பேசுவீங்க. எனவே பிரச்சனை என்னென்னா, சரிங்க 20% இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க மொத்தம் 20% கம்மியாக இருக்காங்க. இந்த 20% வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட முடியுமா? தாஜா பண்ணுறதுங்கிறது எதுக்காக? நீங்கள் தாஜா பண்ணுறீங்க அல்லது அவங்களுடைய ஓட்டை நீங்கள் வாங்குறீங்க. 20% ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்கேயாவது வெற்றி பெற்று விட முடியுமா? சரி, அதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணுது அப்படின்னு சொன்னால், கேரளாவில் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அங்கே 2 பேரும் பண்ணுறாங்களா? யார்? எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும். என்ன விதமான பிதற்றல் இருக்குது? இங்கே தான் அவங்க அதை முன்வைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எனவே உண்மையிலே அவங்களுக்கு உங்களுடைய, நான் என்ன சொல்கிறேன், குஜராத் வன்முறைகளுக்கு பிறகு இஸ்லாமியர்களின்பால் உங்களுடைய அனுதாபம் தேவைப்பட்டதா இல்லையா? ஒரு மனுஷனாக இருந்தால் எவனோ அதை யோசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தேதினா மே மாதம் எத்தனாம் தேதி? இன்றைக்கி 15. ஒரு வருஷம் 13 நாள் கடந்துருச்சு இல்லையா? மணிப்பூரில் ஒரு ஊர் எரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. இன்றைக்கி கூட ஹிந்துவில் தலையங்கம் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு 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 சாக்கு புக்கு சொல்லிட்டு அலையாதீங்க. பிரேன் சிங் வந்து இப்படி தான் மைக்ரன்ஸ்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற காரணத்துக்கு நீ பண்ணுன்னு சொல்கிறார். அது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள்ங்கிறதுனால தானே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளவு இருக்கிற ஆள் தானே. அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் இம்ஃபாலில் இன்றைக்கும் ஒரு குக்கி இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் கூட இல்லை. நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றி கொண்டு போயிட்டோம், அவங்களெல்லாம் மலைப்பகுதிக்கு, சமவெளியிலேருந்து மலைப்பகுதிக்கு கொண்டு போகிறோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் மிகப்பெரிய வன்முறையாளர்கள், நீங்கள் தான் மிகப்பெரிய பிரிவினைவாதிகள். நான் நிச்சயமாக என்கிட்ட கேட்டால் எஸ், என் கட்சி டாக்குமெண்ட்லேயே நான் எழுதி வச்சுருக்கேன். இந்தியாவில் சோசலிசம் என்பது வர்க்க சுரண்டலற்ற சமூக ஒடுக்குமுறைகளற்ற சோசலிச சமூகம். சமூக ஒடுக்குமுறைனா நீங்கள் வந்து பிறப்பால் இந்திய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கெல்லாம் என்ன எல்லாத்துக்கும் என்ன உரிமைன்னு சொல்லியிருக்கோ அந்த உரிமைகள் பிறப்பின் காரணமாக மறுக்கப்படுவது. பெண்களுக்கு மறுக்கப்படுதில்ல, தலித்துகளுக்கு மறுக்கப்படுதில்ல, பழங்குடியினருக்கு மறுக்கப்படுதில்ல, அதே போல் மதச்சிறுபான்மையினருக்கு மறுக்கப்படுதில்ல. எனவே இதெல்லாம் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற பகுதி. இதை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா அதை தாஜா பண்ணுறதுன்னு சொல்லுவீங்களா? ஏங்க, நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சச்சார் கமிட்டி தான் எதை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுடைய பின்தங்கிய நிலைமை கல்வி ரீதியாக, நீங்கள் வந்து சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள்னு கொண்டு வந்தது. அப்போ வந்த ஸ்காலர்ஷிப், அப்போ படிப்பு மட்டும்தான்ப்பா, அவங்கள படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஏங்க, யார் தாஜா பண்ணா? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க? அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸில் இருக்காங்களா? அதிகார அடுக்குகள் இருக்குல்ல, அதில் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்திலே இல்லைங்கிறது தான். நீங்கள்
தமிழ்நாட்டில் ஏன் லெஃப்ட் ஆள்ற மாநிலத்திலேயே அந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் மட்டுமே அதை வடிவமைச்ச பிறகு, அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து பிசிஎம், பிசி முஸ்லீம் என்கிற கேட்டகரி கொண்டு வரப்பட்டது. போலீஸில் எவ்வளவு இருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட்டில் எவ்வளவு இருக்காங்க, ஜட்ஜஸில் எவ்வளவு இருக்காங்க, குரூப் ஒன் சர்வீசஸில் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஏற்கனவே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் எத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் படிக்க சொன்னாங்க. நீங்கள் எத்தனை ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணியிருக்கீங்க? 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு மாதம் 100 ரூபா ஊதுபத்தி செய்கிற முஸ்லீம் தாய்மார்களுடைய குழந்தைகள் போக முடியல. அப்போ நீங்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பெண் குழந்தைகளுக்கான பேகம் ஹஸ்ரத் மஹால் ஸ்காலர்ஷிப், அப்புறம் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப், வெளிநாட்டில் போய் படிக்கிற சிறுபான்மை மத சிறுபான்மையின குழந்தைகளுக்கு லோன் கொடுத்துட்டு வட்டியில் ஒரு கன்செஷன் இருந்தது. இது இவ்வளவையும் காலி பண்ணது யார்? நீங்கள் தானே. 5 ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணிட்டீங்க. ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், பேகம் ஹஸ்ரத் மஹால், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப், அதே போன்று வெளிநாட்டுக்கு நீங்கள் தாஜா பண்ணல, நீங்கள் குறி வச்சு அடிக்கிறீங்க. நீங்கள் குறி வச்சு அடிக்கிறத இவன்ட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, இந்து பாப்புலேஷன்கிட்ட உனக்காகத்தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை, அவனுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அவனை அடிக்கிறேன், அதெல்லாம் உனக்காகத்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போனா இவனுக்கு ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் கூட்டியிருக்கணும்ல. எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்து இருந்தது. 1944 இருந்து இருந்தது. 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது. இவங்க வந்த பிறகு 2 வருஷம் நிறுத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி 2021 எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். நீங்கள் 75-25 இருந்ததை 60-40 மாற்றிட்டீங்க. நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் இதுவரை 7200 கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம். 60%னா 4200 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். நீங்கள் வெறும் 1700 கோடி ரூபா கொடுங்க, உடனடியாக காசை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்கெல்லாம் இஸ்லாமியர்களா? நீங்கள் அதுக்கு பேர் வந்து பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம். அது முன்னால் எப்படி இருந்தது? 49-49-2 இருந்தது. விவசாயி 100 ரூபா பிரிமியம் கட்டணும்னா 49 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 49 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 2 ரூபா விவசாயி கட்டுவார். நரேந்திர மோடி வந்த பிறகு அதை 25-78-2ன்னு மாற்றிட்டாங்க. 73-2ன்னு, 25-73-2. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சுமந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்னதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க வந்து இஸ்லாமியர்களை இவர்கள் தாஜாப் செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் சேர்த்தே அடித்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை ஃபிசிக்கலாகவே தாக்குறாங்க. ஆனால் இந்துக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும்ல, நீங்கள் அது செய்யலை. எனவே மோடியோ அமித்ஷாவோ அல்லது யோகி ஆதித்யநாத்தோ இவங்கெல்லாம் பேசுகிறது வந்து அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை என்றுதான் சொல்லுவோம். இது ஏன் சார் இஸ்லாமியர்களை டச் பண்ணுறாங்க, டச் பண்ணிவிட்டு அப்படி பட்டும் படாமணும் அப்படியே மறுபடியும் பின் வாங்கிடுறாங்க, நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. ஒன்று சொல்லிவிட்டு ஏன் ஸ்ட்ராங்காகவும் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எப்போதுமே வந்து ஒரு அவங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை காமிக்க மாட்டாங்க. அவங்க தலித்துக்கு எதிரானவர்கள், அவங்க ஓபிசிக்கு எதிரானவங்க. தலித்துக்கு ஸ்காலர்ஷிப்புங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? நீங்கள் அதை சொல்லுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆர்எஸ்எஸ் 1949 நவம்பர் 26 அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அமலாகிறது தான் ஜனவரி 26, 50 ஜனவரி 26. 49 நவம்பர் 26 தான் நம்முடைய நாடாளுமன்றம் எஸ் இது இருக்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கிறது. ஜனவரி 26 அது அமலுக்கு வரணும்னு நவம்பர் 30 1949 நவம்பர் 30 ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய தலையங்கத்தில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இதில் இந்தியாவிலேயே முதலும் திறமையானதுமான, உலகத்துக்கே முதலாவதும் திறமையானதுமான ஆளு மனு தான். அவன் சொல்லியிருக்கான், மனுஸ்மிருதி இல்லாத இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? அது ஒரு இடஒதுக்கீட்டை சொல்லுது. பெண்களா
பிறந்தோடனே அப்பன் கண்ட்ரோலில் இரு, திருமணமானவொன்னே புருஷன் கண்ட்ரோலில் இரு, சரியா? வயசாயிருச்சா மகன் கண்ட்ரோலில் இரு, இதுதான் சொல்லுது. அதைத்தான் இப்போ சமீபத்தில் மோகன் பகவத் சொன்னார். இது வந்து ஒரு சமூக ஒப்பந்தம். நீ என்னையை கவனிச்சுக்கோ, என் பிள்ளைகளை கவனிச்சுக்கோ, உன்னையை கவனிச்சுக்கிறத நான் பார்த்துக்குவேன். அதாவது வேலைக்கு போகிறது இவர் மட்டுமா. அதான் குருமூர்த்தி வேறு மாதிரி சொல்கிறாரு. குருமூர்த்தி அவருடைய பேட்டி ஒன்று கேரவனுக்கு கொடுத்தது சம்மந்தமாக ஒரு புக்கு வந்திருக்கு. நான் காஞ்சி சங்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு பிஜேபி வந்து ராஜ்யசபா மெம்பர் தராங்க, நான் போகட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை பிராமணர்கள் எதில் இருக்கலாம்னா அரசியலில் இருக்கலாம், ஆனால் தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாது, ஏன்னா அது சத்திரியர்களுக்கானது அப்படின்னு சொன்னார். அதனால் நான் ஏற்றுக்கல அப்படின்னு. அதாவது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்குமான வேலை பிரிவினையை மட்டும்தான் குருமூர்த்தி ஏற்றுக்கிறாரா? அதன் மூலம் அவர் என்ன சொல்கிறாரு? வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் இவங்க அவங்களுக்கான வேலையை பார்க்கணும்னு சொல்கிறார். அதானே அதனுடைய பொருள். எனவே அவங்க பேசிக்காக வந்து அவங்கள பொறுத்தளவில் ஆண்டான் அடிமை, ஒடுக்குகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள், ஆண் பெண், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த மதம் அந்த மதம் என்று ஏற்றத்தாழ்வான அடுக்கும் அதன் அடிப்படையிலான ஒடுக்குமுறையும் சரி என்று நம்புகிறவர்கள், அதை அமுல்படுத்த விரும்புகிறவர்கள். ஆனால் இடையில ஓட்டுக்காக அவங்க என்னவெல்லாமோ செய்வாங்க. அதுதான் நடக்கும். அமித்ஷா சொல்கிறாரு, 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஏற்கனவே 272 தேவையான பெரும்பான்மையை பெற்றுவிட்டோம் அப்படின்ற. அப்படி பார்க்குறேன். அவ்வளோ இவிஎம்மை மாற்றிட்டாங்களா என்ன? இவிஎம்மை மாற்றலை அப்படின்னு சொன்னால் எத்தனாவது கட்ட தேர்தலில் அவங்க 272 போயிட்டாங்களாம்? 4 கட்ட தேர்தலில். அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதிலெல்லாம் இவங்க வந்து பெரிய பெரும்பான்மை பெற்றுவாங்களா? தெலுங்கானால எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்களால பண்ண முடியல. நேற்று யோகேந்திர யாதவ் நேற்று முந்தானால ஒரு ட்வீட் போட்டுப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 230 சீட்டு வாங்கினா அதிகம் யார்? பிஜேபி. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு கேரளாலெல்லாம் 5 சீட்டு வாங்குறதா வச்சுக்கிட்டா அவங்களுக்கு 230 சீட்டுக்கிட்ட வரும்னு சொல்கிறாங்க. எனவே அவங்க வாய்ச்சவடாளுக்கெல்லாம் நீங்கள் ஏங்க, அவங்க வந்து இதாவது பெட்டிக்குள்ளே இருக்குதுன்னு எண்ணி முடிக்கலைங்க. கண்ணுக்கு முன்னால் தெரிகிற விவரங்கள் இருக்குல்ல, அதுலேயே பொய் சொல்கிறவங்க தானே அவங்க. அப்படி தான் பேசுவாங்க. மோடி சொல்கிறாரு, ஈடியை வச்சு நிறைய பணத்தெல்லாம் பிடிச்சிருக்கோம், அந்த பணத்தெல்லாம் ஏழை மக்களுக்காக செலவு செய்ய போகிறோம் அப்படின்றாங்க. என்ன எவ்வளோ பணம் பிடிச்சிருக்காராம் நீங்கள் சொல்லுங்கள்? 14,56,000 கோடி ரூபா பிடிச்சிட்டிங்களா? நீங்கள் உங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் உங்கள் பெருமுதலாளிகளுக்கும் நீங்கள் தள்ளுபடி பண்ண லோனோட அமௌண்ட் வந்து 9 வருஷத்தில் 14,56,000 கோடி ரூபா. அது தவிர என்ன இருக்குது? எனக்கு அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிங்க, தங்கத்துக்கு 3% போயிட்டீங்க, வைரத்துக்கு 1.5% தான் போட்டிருக்கீங்க. ஆனால் பெருமுதலாளிகளுடைய நீங்கள் சாதாரணமாக மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து சில பேர் மோடி வந்துட்டான் நல்லதுன்னு நினச்சிருவோம். ஆனால் ஒரு 12 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சா நீங்கள் அந்த ஸ்லாபில் போகும்போது நீங்கள் என்னது 30% கட்டணும். யார்? 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர். ஆனால் 12,000 கோடி லாபம் சம்பாதிக்கிற ஒரு பெருமுதலாளி என்ன பண்ண வேண்டியதில்லை, 22% கட்டினா போதும். இந்த 30% வட்டி கட்டிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சேமிப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் கொஞ்சம் பேர் சேமிக்க முடியும் தானே. ஆர்டியில் போடலாம், எஃப்டியில் போடலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடுறாங்க. இதில் எல்லாம் ஒரு வருஷத்தில் 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி வந்துருச்சுன்னா அதை அந்த 30% ஸ்லாபில் இருந்தார்னு வச்சுங்க, 30% ஸ்லாபில் வச்சு இந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ பிடிச்சிருவாங்க? 3,000 ரூபாயை பிடிச்சிருவாங்க. நீங்கள் 2 நாடுகள் வியாபாரம் செய்யும் போதே டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு பலதை போட்டுக்கிறாங்க. ரெண்டு இடத்துல ஒரே மாதிரியான வரி வந்துடக்கூடாதுன்னெலாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் சாதாரண மிடில் கிளாஸை நீங்கள் எப்படி சுரண்டி இருக்கீங்க? நீங்கள் ஈடிட்ட பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 14,56,000 கோடி என்னுடைய சாதாரண வரிப்பணத்தை எடுத்து பெருமுதலாளிகளுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இந்த டேக்ஸ் வந்து 30%லேருந்து 22% குறைக்கும் போது அந்த ஆண்டில் 2019ஆம் ஆண்டில் 1,84,000 ரூபா அரசுக்கு இழப்புன்னு சொன்னீங்க. இப்போ அது 2 லட்சம் கோடி, 1,84,000 இல்லை, 1,84,000 கோடி ரூபாய். இப்போ அது 2 லட்சம் கோடியோ 2.5 லட்சம் கோடியோ வந்திருக்கும்.
எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 10-12 லட்சம் கோடி இதிலேயே விட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அப்போ அதே போல் இதில் என்னது, 2 வருஷத்துக்கு முன்னாலேயே 28 லட்சம் கோடி ரூபாய் பெட்ரோலிய பொருட்களின் மூலமாக கூடுதல் வரியாக நீங்கள் வந்த பிறகு வாங்கியிருக்கீங்க. 28 லட்சம் கோடி பிடிச்சிருக்கீங்களா? 14.56 லட்சம் கோடி பிடிச்சிருக்கீங்க நீங்கள் இடி மூலமாக பிடிச்சிருக்கீங்களா? இல்லை இந்த இது விட்டு கொடுத்த தொகை இருக்கு அதை பிடிச்சிருக்கீங்களா? இந்த தொகை மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஈடிகிட்ட பிடிச்சது சின்ன தொகை. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, வயர் ஆர்டிக்கிள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கான். நீங்கள் வெறும் 8000 கோடின்னு சொல்கிறீங்க. கிருஷ்ணகிரியில் 6 ஸ்டோரி பில்டிங் கட்டியிருக்கீங்க. கிருஷ்ணகிரி பிஜேபி ஆஃபீஸ் தான் 263 இடத்துல டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் கட்டியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து பார்த்தா 50,000 கோடி ரூபா வருது. இதுக்கு எந்த இடத்துலையுமே கணக்கு சொல்ல, யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க தான் பதில் சரியா? எனவே ஈடியில் எத்தனை லட்சம் கோடியை அவர் பிடிச்சிட்டாராம்? இந்த 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 கதையெல்லாம் தான் நம்ம நிறையா கேட்டுக்கணும். இவங்க இப்போ பாருங்கள், இந்த இவரை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டாங்களா, நியூஸ் கிளிக்கு ஃபவுண்டர் எடிட்டர் பிரபீர் புர்கேஸ்தாவை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவரை வெளியே விடுங்க, ஒரு பாண்டு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால ஒரு பாண்டை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போங்க, அது இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன ஈடியில் எவ்வளவோ பிடிச்சிட்டாராம் அவர். கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் ஏழை எளிய நடுத்தர மக்களை வரி போட்டு அவங்களெல்லாம் வதைச்சு இதை பிடுங்கிட்டு இதையெல்லாம் பெருமுதலாளிக்கு கொடுத்த ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதை திசை திருப்புறதுக்காக அதை பேசுகிறேன். நிறைவா களம் கொஞ்சம் மாறி, ஏற்கனவே 300 சீட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்கலாம் சில பத்திரிகையாளர்கள் கூட இப்போ 220 தான் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாகவே அந்தளவுக்கு குறைஞ்சிருக்கா பாஜகவோட அந்த ஸ்ட்ரென்த்? இன்றைக்கி முரசொலியில் சிலந்தி ஒரு கேள்வி பதிலாக சொல்லியிருந்தார். அது 400 இல்லை 420களுக்கான இலக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். நீங்கள் 400 என்ன இலக்கு? ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி? இல்லை 370 என்ன இலக்கு? நாங்கள் ஆர்டிகிள் 370 அதனால் 370ன்னு பேசுனாங்க. எனவே அவங்க மெஜாரிட்டி வரமாட்டாங்க. நீங்கள் நரேந்திர மோடியோட பேச்சை பார்க்கலையா? 50 சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்காது, ரைட்டு வச்சுப்போம். அப்புறம் இவங்க ஜெயிச்சா 5 பிரதமர் வச்சுப்பாங்கன்னு ஏன் பேசுகிறீங்க? 50 சீட்டு ஜெயிக்காதவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பேசிக்கிட்டு எழுதுறீங்க. நான் சொல்கிறேன், வாரணாசியில் போன தடவை மாதிரி அவர் இந்த தடவை ஓட்டு வாங்க முடியாது. வெற்றி பெறுவதே சிரமம் என்று சில பேர் கணிக்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் போன தடவை இருக்கிறது மாதிரி எப்படியாவது வந்துட்டா நல்லதுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஏங்க இவ்வளவு தைரியம் இருந்தால் எதுக்காக நீங்கள் சமீக்ஷா ரவியை விட்டு இப்போ அந்த அறிக்கை, இதே மாதிரி நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு அரசமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுத்தது 2019 தான் வந்தது, 18 வந்தது. எனவே நீங்கள் ஓபிசி எல்லாம் தேச நலனை கருத்தில் கொண்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய வேலையாது இந்த நேரத்தில். ஸோ பியூர்லி இவங்க தோற்று போவோம் என்று உறுதியாக தெரிந்த பிறகு அவங்க ஆட்டில் நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த கடந்த ஞாயிற்றுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை கோமி கபூர் ஒரு ஆர்டிக்கிள் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் இல்லை, டெல்லியிலேருந்து வர்ற எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த சூறாவளி, அது என்ன சொன்னீங்க, சுனாமியா? சுனாமின்னு சொன்னீங்களே, பெரிய அலை இருந்தது, இப்போ சுனாமி வந்துருச்சுங்க. இந்த சுனாமியை உருவாக்குனவர் நரேந்திர மோடி தானே. அசோக் சவான்னு காங்கிரஸில் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு சீட்டில் போட்டி போடுறார். அந்த தொகுதிக்கு, மகாராஷ்டிராவில் அந்த தொகுதிக்கு மோடி பிரச்சாரத்துக்கு போகிறார். 3ல் 1 பகுதி பிஜேபி கேடர்ஸ் கலந்துக்கலைன்னு அவங்க எழுதியிருக்காங்க. கோமி கபூர் ஒரு மதிக்கத்தக்க பத்திரிகையாளர் தான், ரொம்ப சீனியர். நீ ஏன்னு நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். இவங்க திடீர்னு நினச்சா அசோக் சவான் ரொம்ப ஊழல் பெருவழி, அவன் ஆர்எஸில் நிறையா ஊழல் பண்ணிட்டான், அந்த ஆள் அவன் மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுங்கன்னாங்க. நாங்கள் தெருவாக போய் இதை பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இப்போ அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர், அவருக்கு ஓட்டு கேளுங்கன்னு சொன்னால் நான் இங்கே போய் கேட்குறது, அங்கேருந்துட்டு சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு இம்பேக்ட் தெரியாது. நான் 1 to 1 அவ்வளவு யோக்கியமானவங்களாக பிஜேபி கேடர் இருப்பாங்கலாம் நான் நினைக்கல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க 3ல் 1 பகுதியை திரட்ட முடியல. பிரதமர் தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய
டாப் மோஸ்ட் ஆள், ஸ்டார் ஸ்பீக்கரில் டாப் மோஸ்ட் ஆள். அவர் வரும்போது 3இல் 1 பகுதி பிஜேபி ஆளே போகலை. அவர் வந்து ஒன்றும் பலாப்பழ சின்னத்தில் நிற்கலை, பிஜேபி சின்னத்தில் தான் நின்னார். ஆனாலும் போகலை. எனவே அவங்க அந்த சூறாவளி, சுனாமி, அது இது இப்படி பேசிக்கிட்டே அழகிட்டோம். அதான் நான் சொல்கிறேனே, 800 சீட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன யார்கிட்ட கேட்குறீங்க? ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார்ல, யார்கிட்டடா கேட்குற, அண்ணன்ட்டு தானே கேட்குற, கேட்டுக்கோ. யார்கிட்ட சொல்கிறீங்க? தேர்தல் முடிவாக நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆர்வடம் தானே சொல்கிறீங்க. அதெல்லாம் 543 இல்லை, 800 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 400 என்ன டபுள் மடங்காக கூட வச்சுக்கோங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ, தே cannot ஃபார்ம் த கவர்மெண்ட். ஈவன் இப்போ கொஞ்ச நாளாக முதல்ல மோடி கேரண்டி, மோடி குடும்பம், இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் என்டிஏன்னு பேசிக்கிறாங்க. இல்லைன்னா வாரணாசியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ பாமக தலைவரையும் ஜிகே வாசனையும் இங்கே கூப்பிட்டுருப்பாங்களா? நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு பெரிய மரியாதை வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக. உண்மையில் ஹரியானாலேயே அவங்க கவர்மெண்ட்டு கவுந்து போச்சு. இது போச்சில்ல, பெரும்பான்மை போச்சில்ல. எனவே அவங்க எல்லா இடத்துலையுமே மோசடி செஞ்சு தான். நீங்கள் வந்து சூரத்தில் மோசடி பண்ணது மாதிரி, இந்தூரில் மோசடி பண்ணது மாதிரி, ஒரு 35 பேர் இருக்கக்கூடிய சண்டிகர் மேயர் தேர்தலில் எப்படி ஊழல் செஞ்சாங்க, எப்படி மோசடி பண்ணாங்க, அதை எப்படி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னு பார்த்தோம். ஏன் அப்போ இந்த பள்ளியெல்லாம் எந்த பள்ளியும் கத்தலையே? கத்துச்சா என்ன? கத்தலை இல்லை. ப்ராப்ளம் அதுதான். அவர்கள் தோற்கிறார்கள். தோல்வியை, அதனுடைய அந்த இடைவெளியை குறைப்பதற்காக தங்களுடைய ஊழியர்களை உசுப்பி விடுறதுக்காக ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கவும் இல்லை, இவங்க கடைசி வரை கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை தவிர வேறு எதுவும் நடக்காது. நிறைய விஷயங்கள் போய் நன்றி சார். நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.